எழுத்தாளரு, பேப்பரும் பேனாவும். பேனா வேற உலக்க மாதிரி. கதை எழுதிக்கிட்டு இருக்கேன். நல்ல மூட்ல கதை எழுதும் போது இங்கு தீர்ந்து போனா கற்பனை தடப்பட்டுடும். அதுக்குத்தான் இந்த பேனா. அரை பாட்டில் போட்டிருக்கேன் இங்கு. என்ன சிரிப்பு? நீ காலேஜ் ப்ரொஃபசரு, சம்பாதிக்கிறதுனால என்ன அடிக்கடி திட்டுற, அடிக்கிற. நானும் சம்பாதிக்க ஆரம்பிச்சேன்னா உன்னை அடிக்கலாம், திட்டலாம் பாரு. எந்த மாதிரி கதை எழுத போறீங்க? காக்காயும் வடையும், நரியும் திராட்சையும், சுண்டலியும் சிங்கமும், இந்த மாதிரி கதை தானே? நான் என்ன பாப்பா மலர், அம்புலி மாமா படிக்கிறவனா? வயசு என்னவோ கூடதா, ஆனா அறிவு பாப்பா மலர் படிக்கிற மாதிரி. நம்ம நாட்டுல பெரிய பெரிய அறிஞர்கள், எழுத்தாளர்கள் எல்லாம் முதல்ல குழந்தையா பிறந்தவங்க தான். அப்புறம் தான் வளர்ந்து எல்லாரும் கதை எழுதிருக்கிறாங்க. நான் கூட டில்லிக்கு போய் அங்க கதை எழுதி அங்கேயே அவார்டு வாங்குறேன் பார். போங்க போங்க, டெல்லி வரையிலும் போங்க. உள்ளூர்ல கருவாடு கூட வாங்க முடியாது.